जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कपित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஆசீர்வாதங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆனி மாத ராசி பலன்கள். சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியது. அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இப்ப மிதுன ராசிக்கு சூரியன் வரக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனி மாதம். ஸோ அந்த சூரியனை பேஸ் பண்ணி இப்போ இந்த ஆனி மாத ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும், மற்ற கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு. ஸோ இந்த ஆனி மாதத்துல 12 ராசிகளுக்கு என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆனி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆனி திருமஞ்சனம், ஆனி மாதம் விசேஷமான மாதம். என்ன வீடு குடி போக மாட்டாங்க. ஆனி மாதம் பங்குனி மாதம்ல வீடு குடி போக மாட்டாங்க. சில இடங்களில் திருமணம் பண்ணுவாங்க, சில இடத்துல பண்ண மாட்டாங்க. விஷயம் தெரிந்தவங்களும் சில பேர் திருமணம் செய்ய மாட்டாங்க. ஆனி ஆடியெல்லாம் கிடையாது, ஆவணி மாதம் தான் அதோட. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆனி மாத ராசி பலன்கள் யார் யாருக்கெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கு, யார் யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வாழறது பார்த்தீங்கன்னா ஒரு கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கொரோனாவை விட ஒரு கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்டா இல்லையா அப்படிங்கிறது உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். இந்த கொடிய உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது. இன்னைக்கு நல்லா பேசுவான், நாளைக்கு சரியா பேச மாட்டான், இன்னைக்கு பிரச்சனை பண்ணுவான், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவான். இந்த உலகத்து சில பேருக்கெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், எப்படா இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லா கடமைகள்லாம் முடிச்சுட்டு எப்படா போய் சேருவோம் அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போயிருக்காங்க சில பேர்லாம். என்ன, அந்த அளவுக்கு ஒரு கொடிய உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுல தான் தெய்வங்களும் இருக்கு, இதுலதான் எல்லா நல்லது கெட்டதும் இருக்கு. இது எல்லாம் சமாளிச்சு போறவன் தான் மனிதன். அதனாலதான் ஆதி காலத்திலிருந்து இன்றைய தொன்று தொட்டு வரையில பஞ்சாங்கம், திதி, வார, நட்சத்திர, யோகஸ்ட கரணம் செய்வ அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒரு நடவு பண்றதுல இருந்து, ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒவ்வொரு விஷயங்கள் செய்யறதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த தமிழ் மாத ஆணி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 12 ராசி, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்கும், என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். என்னென்னலாம் பிளஸ் மைனஸ்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தனுசு ராசி எப்படி இருக்கு? தனுசு ராசி நேயர்களே, மூல நட்சத்திரம் தனுசு ராசி, புராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி. நான் தேர்வு வேணா மாட்டேனா, முதல்ல அதை சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் தேர்வு வேணா மாட்டேன். எனக்கு ஏதாவது வழி பிறக்குமா பிறக்காது. ஏன்னா நான் பிரச்சனையே நிறைய சந்திச்சிட்டேன் சார். குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, மற்ற விஷயத்துலையும் சரி, நான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் சார். இப்போ இருக்கலாமா வேண்டாமாங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் சார். இதுக்கு மேலே நான் என்ன செய்யறதுன்னு தெரியல சார். அந்த அளவுக்கு நான் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டேன். வீட்லேயும் எனக்கு நிம்மதி கிடையாது. மனைவி அப்படின்னு எடுத்துட்டாலே ரொம்ப பிரச்சனையா இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு ஏன் இந்த இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. இப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் இந்த தனுசு ராசிக்கு உண்டு. அதுவும் வேலை அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னா எப்படி இருக்குன்னா, வேலை பளு அதிகரித்தாலும் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வேலை விஷயத்துல இருக்கு. ஆனா 8ல குரு, அர்த்தாஷ்டம சனி, மோளத்துக்கு 2 பக்கெட் அடினா உங்களுக்கு 4 பக்கெட்டு அடிதாங்க. ஒரு பக்கம் பிரச்சனை தீருனா ஒரு பக்கம் பிரச்சனை வருது. இன்னைக்கு நிறைய நம்ம சமூக வலைதளத்துல பாக்குறோம் இல்லையா, இறைவா எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டேன்னு சொன்னா அதை தீர்த்து முடிச்சு நான் அப்புறம் கொஞ்சம் மூச்சு விடும்போது எனக்கு அடுத்த பிரச்சனையை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறதெல்லாம் நம்ம இந்த சமூக வலைதளத்துல பாக்குறோம், நிறைய விஷயங்கள் பாக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி இப்ப அவங்களுக்கு அதுதான் இப்ப முதல் வேண்டுதலா இருக்கு. என்னப்பா எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனைகளா இருக்கு, என் பிரச்சனைகள் தீருமா அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, சில கல்வி, அரசு கல்வி, சட்டம், ஐடி, வங்கி துறையினர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காரிய தடங்கல்கள் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் சில விஷயத்தை கொண்டு போகணும்.
அவசரப்பட்டு, ஏன்னா அர்த்தாஷ்டம சனி, தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, தாயாருக்கு உடல்நிலை பிரச்சனை, தாயாருக்கு மன வருத்தம், இதெல்லாம் இருக்கும். அஷ்டம குரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போதான் லேசாக சில பேருக்கு இந்த காதல் சில விவகாரங்கள்லாம் வீட்டுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு திடீர்னு சில விஷயங்கள்லாம் வீட்டில் தெரிய வரும். என்னப்பா இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சு, இது எப்படி, இது எப்பயிலேருந்து நடந்தது, இவனா இப்படி அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும். தொழிலில் புதிய கிளை அல்லது புதிய ஒப்பந்தம் உருவாகலாம். புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா, இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். ஸோ சில விஷயங்களுக்கு நல்லா இருக்கும். கூட்டாளி கூட நல்ல ஒத்துழைப்பு இருக்கும். ஜூலை முதல் வாரத்தில் பெரிய வாய்ப்பு உங்களுக்கு வரலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஜூலை முதல் வாரத்தில் ஏதாவது ஒரு பெரிய வாய்ப்பு வரலாம், பயன்படுத்திக்கோங்க. சக்சஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க. ஸோ கவலை வேண்டாம். வருமானம் அதிகரிக்கும், பழைய முதலீடுகள் லாபம் தரும், சேமிப்பு உயரும், வீடு நிலம் வாகனம் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். நண்பர்களின் ஆலோசனையில் சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதே போல நண்பர்கள் சிலர் பணம் உதவி செய்ய முன் வருவார்கள் அப்படின்னு இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்களால் பிரச்சனை வரும். அதே போல குடும்பத்தில் திருமண சுப நிகழ்ச்சி மற்றும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அதே போல குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். ஸோ இதெல்லாம் இருக்கு. காதல் லவர்ஸ்க்கெல்லாம் ஓரளவுக்கு சில முன்னேற்றங்கள் இருக்கும். குடும்பத்தில் பேசலாம், செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். ஸோ அதெல்லாம் ஒரு மேரேஜ் விஷயமா பேசுறீங்களா, அதெல்லாம் சக்சஸ் கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு துணைவரின் முழு ஆதரவு கிடைக்கும். நானும் வேலைக்கு போறேன், நீங்களும் பண்ணுங்க, நம்ம அட்ஜஸ்டபிள்டா நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணினாதாங்க சரியா வரும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போக முடியும். உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு கல்வி முயற்சிகளில் வெற்றி. ஆசிரியர்களின் பாராட்டுக்கள் நிறைய கிடைக்கும். சகோதரர்களுடன் நல்ல உறவாகும். உறவினர்களின் மூலம் புதிய வாய்ப்பு அல்லது புதிய சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லா உறவுகளும் கெட்ட உறவுகள் அல்ல. சில உறவுகள் கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்க, பொறாமையுடன் தான் இருப்பாங்க. ஆனால் எல்லா உறவுகளும் அப்படி இருக்க மாட்டாங்க. குடும்ப சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமாக அமையும். நிலம் வீடு வாங்கும் யோகம் உண்டு. வெளிநாட்டு யோகம் தொடர்பான சில நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் வரும். தனுசு ராசி பொறுத்தளவுக்கு வெளிநாட்டில் நீ என்னதான் உண்மையா நீ வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உன்னை ஒரு அடிமை போல் தான் நடத்துவான். கவனமா இரு. பழைய வழக்குகளில் சாதகமான முன்னேற்றம் இருக்கும். அரசு மற்றும் வரி தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கரெக்டா இரு. ஆவணங்களை சரிபார்த்து வைத்திருப்பது நல்லது. அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்ப நீ தனுசு ராசியில இருக்க, அரசியல்ல புதிய பதவி உனக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை மாற்றம் அல்லது புதிய நாடு செல்லும் வாய்ப்பு. விசா மற்றும் குடியேற்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இரு. அதே போல வந்து பொதுவாக உடல்நிலை நன்றாக இருக்கும். கல்லீரல், கொழுப்பு, உடல் எடை தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. பயணம் அதிகமாக இருப்பதால் ஓய்வு அவசியம் தேவை. ஜூன் 23, ஜூலை 6, ஜூலை 14 இந்த நாள்ல நீ ரொம்ப கவனமா இருக்கணும். நீண்ட நாட்களாக காத்திருந்த எதிர்பாராத நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும். கடந்த காலத்தில் இழந்த ஒரு வாய்ப்பு இந்த ஆணி மாசத்துல அது ஒரு வாய்ப்பாக உனக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணு. முடிஞ்ச ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி தட்சிணாமூர்த்தி ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணு. சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருத சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே. இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணு. வாழ்க்கையில சிறப்பா வருவ. சுபம். இதுவரையிலே நாம் பார்த்தது 12 ராசிக்கான ஆணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே. இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு ஒரு மேஷ ராசி அப்படின்னு சொன்னா மேஷ ராசியிலிருந்து இப்ப 4ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 3ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 12ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு, மற்ற கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கணித்து ஸோ இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், இந்த இதுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொது பலன்களாக சொல்கிறோம். இது பாதி பேருக்கு அப்படியே பலிக்கும், சரியாகவே இருக்கும், சில பேருக்கு அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்ம சில ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இது பொது பலன்கள். அப்போ நம்மளுடைய பிறந்த ஜாதகப்படி, பிறந்த ஜென்ம ராசிப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை காண்பித்து, சார் இதுதான் என்னுடைய பிறந்த ஜாதகம், இதுதான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், இதுதான் இந்த ஜாதகத்துக்கு இதுக்கப்புறம் என்னுடைய பாஸ்ட் இப்படி இருந்தது, ப்ரெசன்ட் இப்படி இருக்கு, ஃபியூச்சர் எனக்கு இப்படி தான் இருக்குமா, எப்படி இருக்கும், என்னுடைய கெரியர் எப்படி இருக்கும், என்னுடைய வேலை, மற்ற விஷயங்கள் நான் சாதிப்பேனா, நான் எப்படி இருப்பேன், குடும்பத்தில் அம்மா அப்பா மற்றவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நான் வேலைக்கு தான் போவேனா, இல்லை நான் சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்குவேனா, நல்லா இருப்பேனா, என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை டைம் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நேரத்தை ஒரு 25 நிமிஷம் எடுத்து என்கிட்ட பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். வாழ்க வளமுடன்.